ராஜா சாரை வந்து நம்ம இசை ஞானிமோ நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுளாக நினைச்சாங்க. ஆனா நிறைய பேர் இந்த எம்ஜிஆர் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ராஜா சாரை வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில. அதே மாதிரி இந்த கோட்டோட முதல் இது வரும்போது விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ என்னை வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன், சில பாட்டு வந்து ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் ஆனால் என்னோடய அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் சார்ட் ஆஃப் ரீவொர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். தட்ஸ் இட். சார், கான்சர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம டீம்லேருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் வந்து ரீமிக்ஸாக வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார். சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் வெர்ஷனாக அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் சம்திங். ஸோ லெட்ஸ் see how it comes. சார், யுவன் சார், உங்களோட அப்பாவோ இல்லை வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோவில் இருக்குது, பட் இந்த ஷோவில் தெரியல. கூப்பிட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக. யுவன் சார், சிம்பு இதில் இல்லை, கூப்பிடலாம், எல்லாரையுமே கூப்பிடலாம். யுவன் சார், எப்போவுமே நான் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் கொஞ்சம் பிஸி, அங்கே வர முடியல இங்கே வர முடியலன்னு. ஆனால் இப்போ கேட்டீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்ட்டு. ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்லை? இல்லை, நிறைய இடத்துக்கு போகிறதில்ல.